உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற நம்ம கண்களை மூடி ஜெபமுமா. பரிசுத்த தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அருமையான வசனத்துல, உன்னை ஒடுக்கினவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க ஒடுக்கப்படுறீங்களா? என் வாழ்க்கை எப்பயும் ஒடுக்கிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி எதனோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க ஒடுக்கத்தை மாற்ற போகிறார். நீங்க எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் ஒடுக்குதலுக்கு மேல ஒடுக்குதல் பண்ணிவிட்டீங்களோ, கர்த்தர் உங்களை விசாலமாக்க போகிறார். சோதரன். அது மாத்திரமல்ல, ஒடுக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல. ஏன்னா 2வது வசனம் சொல்லுது, 2வது வார்த்தை சொல்லுது, உன்னை குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும். உங்களை யாரெல்லாம் அசட்டை பண்ணினாங்க? உங்க குடும்பத்தை அசட்டை பண்ணியிருக்கிறாங்களா? உங்க பேச்சை அசட்டை பண்ணியிருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை அசட்டை பண்ணியிருக்கிறாங்களா? அதுக்கு நிச்சயமா அவங்க பதில் சொல்லியே ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் என்ன பண்ணலாம்? அசட்டை பண்ணிட்டு போகலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையை அசட்டை பண்ண ஒருத்தனோட காண்டவருக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அசட்டை பண்ணினவர்கள் எங்க வருவாங்களாம்? உங்க காலடியில வந்து போடுவாராம். யோசனை வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து. ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வேதத்தை அசட்டை பண்றாங்க. கர்த்தருடைய ஊழியர்களை ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை அசட்டை பண்றாங்க. சில பேரை நீங்க வேற அப்படிக்கிட்ட ஏதாவது அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அசட்டை பண்ண போறீங்களோ, அதுல இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமையில தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அசட்டை பண்ண காலடியிலே பணிந்து. உங்க காலை வாரதுன்னு நினைச்சிருப்பான். எப்ப காலம் உங்களை வரலான்னு பார்த்துட்டே இருப்பான். உங்களை பார்க்க மாதிரி நல்லா பேசுற மாதிரி கேட்குற மாதிரி கேட்பான். ஆனா அவங்க பின்னாடி பண்ணி அசட்டை பண்ணி பேசுறது. இந்த மாதிரி காரியங்கள் காயப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை பத்தி மற்றவங்களை உங்களை உட்காந்து கேட்க நல்லா பத்தி பேசிட்டு பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க? தப்பான காரியத்தை பற்றி பேசியிருப்பாங்க. உங்க பிள்ளைகளை தப்பா பேசியிருப்பாங்க. உங்க குடும்பத்தை தப்பா பேசியிருப்பாங்க. நீங்க செய்கிற காரியத்தை குறித்து நீ உண்மையா செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களை அசட்டை பண்ணுவாங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க காலடியிலே கொண்டு வந்து அவர்களை நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே அநேக இடத்துல பார்க்க முடியும். சோத்திரம். அசட்டை பண்ணினாங்க. யோசேப்பை அசட்டை பண்ணினாங்க. சோதரனுடைய தரிசனத்தை அசட்டை பண்ணினாங்க. குழியில தள்ளினாங்க. ஆனா நடந்தது என்ன? காலடியில கொண்டு வச்சாரு சாரா. அவரால் எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். அசட்டை பண்ணினவர்கள் உங்க மத்தியில வர வைப்பார் ஆண்டவர். நாட்கள் எடுத்து உருண்டு போடக்கலாம். ஆனா நீங்க உண்மையில வைராக்கியமா இருங்க. தேவனை ஆராதிக்கிறதுல வைராக்கியமா இருங்க. ஜெபிக்கிறதுல உண்மையா இருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணதுல உண்மையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்றதுல உண்மையா இருங்க. உங்களை அசட்டை பண்ணினவர்கள் உங்கள் காலடிகளை கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, நீ என்ன பண்ணுவீங்களா? உன்னை கர்த்தருடைய நகரம் என்று நீ அழைக்கப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவார். உங்களை என்ன யாராவது பேசிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பேரை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நிச்சயமாக உங்கள் தலையை வெளியே கொண்டு வருவார். குடும்பத்தை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் நாமம் நிச்சயமாய் உங்கள் மேலே உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. அநேக கண்டு அதை ஆச்சரியப்பட போறாங்க. அது நிச்சயமாய் செய்வார். அதோட ஜெபம் பண்ணுங்க. அடைய ஒடுக்கத்தை மாத்துங்க.
ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை அசட்டை பண்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய ஒடுக்கங்கள் மாறும். உங்களை அசட்டை பண்ணுவர்களை உங்கள் காலடியில் கந்த நிச்சயமாய் போடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீ கர்த்தருடைய நகரம் என்று அழைக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய காரியங்களை இந்த புதிய நாளிலே செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, எங்களை அசட்டை பண்ணினவர்கள், எங்களை ஒடுக்கினவர்கள் அநேகராக இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை அசட்டை பண்ண காரியங்களை கேட்கும் பொழுது மனம் நொந்து நூலாகி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், உதவி செய்யுங்க. அப்படியா செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே